பதவி வரும்பொழுது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்று சொன்னார்கள். பதவி வந்துருச்சுன்னுட்டு அதிகமாக நம்ம ஆடக்கூடாது. ஒரு நாட்டுக்கு என்று ஒரு மரபு இருக்குது. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு மரபு இருக்குது. பதவியேற்பு விழாவில் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடுவாங்க. முடிவில் தேசிய கீதம் என்று சொல்லப்படுகிற ஜனகணமன பாடி தான் அந்த நிகழ்ச்சி நடக்கும். இதுதான் நடைமுறை, இதுதான் மரபு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வந்தே மாதரத்தை 2 தடவை பாடுறீங்க, ஜனகணமன 2 தடவை பாடுறீங்க, தமிழ்த்தாய் வாழ்த்தை கடைசியில் போட்டு எவ்வளவு அவமதிக்கணுமோ அவ்வளவோ இந்த மொழியையும் அந்த மொழி பேசுகிற அந்த இனத்தையும் முதல் நாள்லேயே அவமதிச்சிட்டிங்க. தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்ன அந்த அறிவிப்புக்கு 6 மாதம் தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கணும். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தமிழன் ஆள போகிறான்னு சொல்கிறீங்க. தமிழ் மொழியினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை தூக்கி 3வது இடத்துல போடுறீங்க. எல்லா மொழிக்காரங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டு தான் நீங்கள் முதல்வர் ஆகியிருக்கிறீங்க. இதை கொஞ்சம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நடைமுறைப்படுத்துவதற்கு எதுக்கு 6 மாதம் அவகாசம் கேட்குறீங்க? 6 மாதம் கழிச்சு நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்க வேண்டித்தானே, பதவி ஏற்றுக்க வேண்டித்தானே. தமிழ்நாடு நீங்கள் ஒன்றும் ஏதோ இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தான் புதுசாக வந்த முதல்வர் இல்லை. இதற்கு முன்னாடி உங்களை விட திறமையானவர்கள்லாம் நீங்கள் உட்காந்துருக்கிற அந்த நாற்காலியில் உட்காந்துருக்குறாங்க. தமிழ்நாட்டை திறம்பட வழி நடத்தியிருக்கிறாங்க, ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ நீங்கள் வானத்திலேருந்து குதிச்சதாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்குங்க.